ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எஸ்எஸ்சியில் டே 8க்கு உண்டான வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா அட்ஜெக்டிவ்ஸ், ஓகேங்களா? அதனுடைய டைப்ஸு, அதுக்கப்புறமா அந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவ்னா என்ன, நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நடத்தும் போதே உங்களுக்கு அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். So it is a word that describes or modifies a noun or pronoun by giving more information about its quality, quantity, number, size, shape, etc. So இப்போ ஒரு நவுன் இல்லைனா அதனுடைய ப்ரொனவுன் அதை வந்து மாடிஃபை பண்ணியோ இல்லை அதை வந்து மிகைப்படுத்தியோ வந்து சொல்லக்கூடிய ஒரு வேர்டு தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ், ஓகேங்களா? இப்போ ஷீ இஸ் அ கேர்ள் அப்படின்றது வந்து அவள் ஒரு பெண், ஓகேங்களா? ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். அப்போ அவளை நம்ம என்ன பண்ணுறோம், மிகைப்படுத்தி சொல்கிறோம், ஓகேங்களா? ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஸோ இந்த பியூட்டிஃபுல் அப்படின்றது வந்து என்னவா மாறிடுது, இங்கே அட்ஜெக்டிவாக மாறுது. புரியுதுங்களா? ஸோ ஒரு பொருளையோ ஒரு 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 சைஸோ ஒரு ஷேப்போ, இட் இஸ் எ ரெட் பால், புரியுதுங்களா? இட் இஸ் எ ரெட் பால். It is its size is oval in shape. ஸோ இந்த மாதிரி நம்ம மிகைப்படுத்தி ஒன்றுத்தை சொல்லும்போது அங்கே என்னவா மாறுது, அட்ஜெக்டிவாக அங்கே வந்து அந்த வேர்ட் வந்து என்னவா மாறுதுன்னா அட்ஜெக்டிவாக மாறுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ ஓர் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். பியூட்டிஃபுல் அப்படின்றது வந்து என்னது, அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவில் வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? 10 டைப்ஸ் கிட்ட இருக்குது. பாருங்கள், அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. இப்போ குவாலிட்டினா ஒரு நவுனுடைய குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. லைக் பியூட்டிஃபுல், ஹானஸ்ட், ரெட், டால். ஸோ இதெல்லாம் குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறது. குவான்டிட்டி அப்படின்னா இட் டெல்ஸ் ஹவு மச். இப்போ அன்கவுண்டபிள் நவுன்ஸ்லாம் இதில் வந்துடும், ஓகேங்களா? லிட்டில் வாட்டர், எனஃப் சுகர், லாட்ஸ் ஆஃப் லவ். ஸோ இந்த மாதிரி ஹவு மச் அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்னா ஹவு மெனின்றது வந்து கவுண்டபிள் நவுன்ஸில் வரும். 3 apples, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். புரியுதுங்களா? ஐ ஹாவ் 3 apples in my pocket, ஓகேங்களா? ஸோ 3 apples அப்படின்றது வந்து இங்கே என்னது, அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா அது கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது, ஓகேங்களா? பாயிண்ட் அவுட் அ நவுன். திஸ் புக், மை பென். ஸோ இது மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதும் வந்து என்ன வரும், தோஸ் கார்ஸ், திஸ் புக், தேட் புக். அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி நான் சொல்கிறது தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்னா கொஷின் பண்ணுறது. பிஃபோர் நவுன்ஸ் என்னது, கொஷின்ஸ். விச் புக், whose bag is this, which book is this, ஓகேங்களா? அந்த மாதிரி பிஃபோர் நவுன் வந்து கொஷின் யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்ட்ரோகேட்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து ஓனர்ஷிப் இல்லைன்னா பொசிஷன், ஓகேங்களா? இட் ஷோஸ் ஓனர்ஷிப் ஆர் பொசிஷன். மை பென், தேர் ஹவுஸ், ஓகேங்களா? தேர் ஹவுஸ், மை பென். இதெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவும் இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவும் வந்து மோரோவர் ஈக்குவல் மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் ஒரு நவுனை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது தான் வந்து இங்கே டெமான்ஸ்ட்ரேட்டிவ். இங்கே ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது வந்து பொசசிவ், ஓகே? டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ன்றது வந்து ரெஃபர்ஸ் டு ஈச், எனி, ஆல் செப்பரேட்லி. ஈச் பாய், எவ்ரி ஸ்டூடெண்ட், ஓகேங்களா? எவ்ரி ஸ்டூடெண்ட், ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி, ஓகே? அதை ரெஃபர் பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்னா ரெஃபர் பண்ணி சொல்கிறது தான், ஓகே? செப்பரேட்டாக இருக்கிறத ரெஃபர் பண்ணி சொல்கிறது, ஓகே? நெக்ஸ்ட் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் டிரைவ் ஃப்ரம் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்லேருந்து வர்றது தான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ஸோ இண்டியன் ஃபுட், ஷேக்ஸ்பியரின் ட்ராமா, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி சொல்கிறது தான் வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். இண்டியன் ஃபுட், ஷேக்ஸ்பியரின் ட்ராமா, ஓகே? நெக்ஸ்ட் எம்ஃபசைசிங்னா ரொம்ப இட் கிவ்ஸ் எம்ஃபசைஸ் டு தட் நவுன். அந்த மாதிரி மை ஓன் ஐஸ், நான் அப்படியே ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸாஜரேட், அந்த மாதிரி.
வெரி நைஸ் ஐடியா, வெரி குட் ஐடியா அந்த மாதிரி. எக்ஸ்க்ளமேட்ரின்றது வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஷன், வாட் அ கேம், சச் அ பியூட்டி வேர்ல்ட் அந்த மாதிரி. ஓகேங்களா, அதுதான் எக்ஸ்க்ளமேட்ரி அட்ஜெக்டிவ். இதுதான் வந்து டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரூல். ஓகே, இப்போ ஒரே சென்டென்ஸில் நமக்கு வந்து 2 or more அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்மேஷன் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வி நீட் டு நோ வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ். இந்த ஃபிக்ஸ்ட் ஆர்டரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒப்பீனியன், அப்புறமா சைஸு, அப்புறமா ஏஜு, ஷேப்பு, கலர், ஆரிஜின், மெட்டீரியல், பர்பஸ் ப்ளஸ் நவுன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒப்பீனியன், சைஸு, ஏஜு, ஷேப்பு, கலர், ஆரிஜின், மெட்டீரியல், பர்பஸ், அதுக்கப்புறமா நவுன் வரணும் கடைசியாக. ஸோ இது எப்படி நீ ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஓல்டு ஸ்கூல் அட்ஜெக்டிவ் ஸ்டாண்ட்ஸ் காம் ஆன் மை பேப்பர். ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக நம்ம இந்த ஆர்டர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்காங்களா. இப்போ இந்த நம்மளுடைய கொஷின் பேப்பரில் எஸ்எஸ்சி எம்டிஎஸில் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ட்டு சில கொஷின்ஸ் இருக்கும். அங்கே வந்து இதுக்கு வந்து ரொம்ப இந்த எஸ்எஸ்சி ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, 2 or more அட்ஜெக்டிவ் வரும்போது நம்ம இந்த ஃபிக்ஸ்ட் ஆர்டர் யூஸ் பண்ணி தான் போடுவோம். இங்கே பாருங்கள், she bought a beautiful big old round red Italian wooden dining table. ஸோ இந்த அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பியூட்டிஃபுல், பிக், ஓல்டு, ரவுண்டு, ரெட்டு, இட்டாலியன், உடன், இது எல்லாமே வந்து என்னது தான், அட்ஜெக்டிவ் தான். ஆனால் அது எப்படி வந்து ஆர்டர் வைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா, பியூட்டிஃபுல் அப்படின்றது வந்து ஒப்பீனியன், பிக் அப்படின்றது வந்து சைஸு, ஏஜ் அப்படின்றது வந்து ஓல்டு ஏஜ். ஓகே, அதோடைய ஏஜ், அந்த வுட்டன் டேபிளோட ஏஜ் வந்து ஓல்டு, அதனுடைய ஷேப் வந்து ரவுண்டு. அதுக்கப்புறமா ஆரிஜின் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஆரிஜின் எங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வராங்கன்னா இட்டாலியன்லேருந்து. என்ன மெட்டீரியல்னால் வுடன் மெட்டீரியல். ஸோ பர்பஸ் ப்ளஸ் நவுன் டைனிங் டேபிள். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ நமக்கு வந்து எக்ஸாம் டிப்ஸ். ஓகேங்களா, இப்போ எஸ்எஸ்சியில் இந்த சென்டென்ஸ் நான் சொன்னேன்ல, எஸ்பெஷலி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆர்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரே இதில் வந்து 2 கம்பேரிட்டிவ்ஸ், 2 சூப்பர்லேட்டிவ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெவர் யூஸ் 2 கம்பேரிட்டிவ் ஆர் 2 சூப்பர்லேட்டிவ் டுகெதர். மோர், பெட்டர் அப்படின்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் பெட்டர் அப்படின்ட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் லைக் யூனிக், பர்ஃபெக்ட், ரவுண்ட், சீஃப், இதெல்லாம் அப்சல்யூட் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா, டோன்ட் டேக் கம்பேரிட்டிவ் ஆர் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். இது வந்து கம்பேரிட்டிவோ சூப்பர்லேட்டிவ் ஃபார்மோ எடுத்துக்காது. ஓகே, some adjective change meaning with position like concern officer versus the officer concerned. இது வந்து the concern officerனா involved அப்படின்னு அர்த்தம். the officer concernedனா mentioned. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, எக்ஸாம் பேட்டர்னில் நமக்கு எப்படி வந்து எஸ்எஸ்சியில் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஈ ஹேஸ் அ வுட்டன் பியூட்டிஃபுல் ஸ்மால் டேபிள் இன் இஸ் லிவிங் ரூம். இதில் எது வந்து தப்பு அப்படின்ட்டு, வுட்டன் பியூட்டிஃபுல் ஸ்மாலா, இன் இஸ் லிவிங் ரூமா, இல்லை ஹீ ஹேஸ் அ அப்படின்றதா, இல்லை நோ எரரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் பியூட்டிஃபுல் ஸ்மால் அப்படின்றது தான் வந்து எரராக இருக்குது. ஏன்னா இங்கே ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை. ஃபஸ்ட் ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன வரணும், ஒப்பீனியன் வரணும். கரெக்டாக, அதாவது பியூட்டிஃபுல் அந்த மாதிரி ஒப்பீனியன் வரணும். அதுக்கப்புறமா சைஸு. ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஏஜ், அதுக்கப்புறமா ஷேப்பு, அப்புறமா கலர், அதுக்கப்புறமா தான் வந்து ஆரிஜின், அதுக்கப்புறமா தான் மெட்டீரியல். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கணும். கரெக்டுங்களா, இங்கே ஒப்பீனியன் பியூட்டிஃபுல் வரணும். அதுக்கப்புறமா சைஸு ஸ்மாலு, பியூட்டிஃபுல், ஸ்மால், இதெல்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரணும், மெட்டீரியல், வுட்டன் மெட்டீரியல். ஸோ he has a beautiful small wooden table in his living room. ஸோ இப்படி தான் வரணும் அந்த சென்டென்ஸு. கரெக்டுங்களா,
ஸோ அதனால இந்த பர்டிகுலர் இது வந்து தப்பு. ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். She wore a red gorgeous silk saree at the wedding. So red gorgeous silk இது தப்பா, இல்லை she wore அப்படின்றது தப்பா, இல்லை at the wedding அப்படின்றது தப்பா? ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு கார்ஜியஸு அதுக்கப்புறமா என்னது சில்க்கு. ஸோ எது தப்பாக இருக்கும்? எரரு. ஃபஸ்ட்டு வந்து கார்ஜியஸ் அப்படின்றது தான் வந்து அங்கே என்னது ஒப்பீனியன், கரெக்டுங்களா. அதுக்கப்புறமா வந்து கலர் வரும் ரெட், அதுக்கப்புறமா மெட்டீரியல், கரெக்டுங்களா. அப்போ கார்ஜியஸ் ரெட் சில்க்குன்னு தானே வரும். ஷி ஓர் gorgeous red silk saree at the wedding. So red gorgeous silk அப்படின்றது வந்து error. Okay, third statement பாருங்க. There is a little milk left in the jug. There is a little milk left in the jug. So there is correct, little correct, milk left in the jug correct. So இந்த statement மொத்தமாகவே கரெக்டு தான். So no error. Okay, almost எல்லாமே வந்து இதுதான். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. லிட்டில் அப்படின்றது வந்து நமக்கு அன்கவுண்டபிள் மில்க் வந்து நம்ம வந்து அன்கவுண்டபிள் இதில் தான் வரும், அன்கவுண்டபிள் நவுனில் தான் வரும். ஸோ அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, லிட்டில் மில்க் அப்படின்ட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த்து பாருங்கள். திஸ் இஸ் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டீம் ஒர்க். த மோஸ்ட் பர்ஃபெக்டா இல்லை எக்ஸாம்பிள் ஆஃப் டீம் ஒர்க்கா இல்லை திஸ் இஸ்ஸா? இதில் எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் பர்ஃபெக்ட், த மோஸ்ட் பர்ஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. த மோஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இங்கே பர்ஃபெக்ட் அப்படின்றது வந்து என்ன எது கம்பேர் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு. பர்ஃபெக்ட்னாலே அப்சல்யூட் அட்ஜெக்டிவ் தான். அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அப்போ இந்த மோஸ்ட், திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு தான் வரும். திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டீம் ஒர்க். திஸ் இஸ் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டுலாம் வராது. திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டீம் ஒர்க் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா. ஓகே, ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். மை கசின் ஹேஸ் அ ஓல்டு இட்டாலியன் பியூட்டிஃபுல் கார். ஓல்டு இட்டாலியன், மை கசின் ஆஸ் ஆனா இல்லை ஓல்டு இட்டாலியன் பியூட்டிஃபுல்லாக இல்லை காரா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஓல்டு இட்டாலியன் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் தான் ஃபஸ்ட்டு என்ன வரணும், ஒப்பீனியன், கரெக்டுங்களா. ஒப்பீனியன் தானே பியூட்டிஃபுல். ஸோ பியூட்டிஃபுல் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறமா ஏஜ் ஓல்டு, அதுக்கப்புறமா தான் வந்து ஆரிஜின் இட்டாலியன். ஓகேங்களா. அப்போ மை கசின் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ஆன்க்கு பதிலாக தான் வரணும். ஓகேங்களா. ஆஸ் அ பியூட்டிஃபுல் ஓல்டு இட்டாலியன் கார் அப்படின்ட்டு வரணும். ஓகேங்களா. ஸோ அந்த ஓல்டு இட்டாலியன் பியூட்டிஃபுல் அப்படின்றது வந்து எரராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் என்ன received a gift. Every students in the every students எப்படி வந்து ப்ளூரல் வரும், எவ்ரி ஸ்டூடெண்ட் தான் வரணும். ஓகேங்களா. சிங்குலர் கவுண்டபிள் நவுனில் தான் வரும் எவ்ரி வந்துச்சுனாலே. எவ்ரி இஸ், இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எவ்ரி வந்துச்சுனாலே இட் ஷுட் பி சிங்குலர் கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நிறைய இதில் வரும். அப்போ எவ்ரி ஸ்டூடெண்ட் தான் வரும். எவ்ரி ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ் ரிசீவ்ட் அ கிஃப்ட். ஸோ அப்போ எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து எரர் ஸ்டேட்மெண்ட். இங்கே பாருங்க, ஹூஸ் புக் இஸ் லையிங் ஆன் த டேபிள். ஹூஸ் புக் கரெக்டாக தான் இருக்குது. இஸ் லையிங் ஆன் த டேபிள் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நோ எரர். ஓகே, 7th கொஷினுக்கு வந்து நோ எரர், டி ஆப்ஷன் வரும். ஓகேங்களா. 8th கொஷின் பாருங்கள். That these type of problem require immediate action. These type, நான் சொல்லும் போதே எனக்கு இது வந்துருச்சு, கரெக்டான சென்டென்ஸ் வந்துருச்சு. These type of problem அப்படின்னு வராது, these types of problem அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா.
ஸோ அங்கே என்னென்னா திஸ்ஸு தட்டுன்ட்டு வந்துச்சுன்னா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், திஸ்ஸு தட்டுன்னு வந்துச்சுன்னா நம்ம சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தீஸ், தோஸ் அப்படின்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணணும். தீஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். புரியுதுங்களா? ஓகே, these types of problems need immediate action, require immediate action. Okay, next question பாருங்க. He is more senior than me in this office. He is more senior. More senior. He is senior to me in this office அப்படின்னு வரணும். Okay, than me in this office. More senior. He is no errorன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன தப்பு அப்படின்னா more senior. ஓகேங்களா? மோர் சீனியர்னு வராது. ஹீ இஸ் சீனியர் டு மீ இன் திஸ் ஆஃபீஸ் அப்படின்ட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ சர்டன் அட்ஜெக்டிவ் சீனியர், ஜூனியர், அதுக்கப்புறமா சுப்பீரியர். ஓகேங்களா? சீனியர், ஜூனியர், ஓகே, அப்புறமா சுப்பீரியர், அதுக்கப்புறமா ப்ரையர், அப்புறமா எல்டர், போஸ்டீரியர், எக்ஸ்டீரியர். ஓகே, இந்த மாதிரிக்கெலாம் வந்து நம்ம கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ண மாட்டோம். மோரு, மோஸ்ட்டு, ஓகேங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டூ ஃபாலோட் பை என்ன ஆகும்னா டூ, அந்த மாதிரி சீனியர் டு மீ அப்படின்ற மாதிரி டூ, அதுக்கப்புறமா நாட், இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். திஸ் வில் பி யூஸ்ட் ஓகே ஃபார் தீஸ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் கொஷின். I have visited many beautiful churches in Europe. I have visited many beautiful churches in Europe. I have visited character many beautiful old character churches in Europe character. So there is no error in this statement. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு உண்டான உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்து நான் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வர்ப்ஸ் இருக்கும். அட்வர்ப்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் நடத்திட்டேன். இதில் நடத்தியிருப்பேன், உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே நடத்தியிருப்பேன். அதனுடைய கிராமர் ரூலோடு நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம்னா அதுவும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி மார்க் டெஸ்ட் வந்து இது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்றைக்கி வரும். தேங்க்யூ.